ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இது லிவ் ஃப்ரீ டு எக்ஸ்ப்ளோர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது துபாய் சீரீஸோட நெக்ஸ்ட் வீடியோ. எஸ்மெரினா ஐலாண்ட் இருக்குல்ல, அங்கே இருக்கிற F1 ட்ராக், எஸ்மெரினா சென்ட்ரல் ட்ராக். ஸோ இப்போ போய் உள்ளே பார்ப்போமா? நானும் கிறிஷும் F1 பெரிய ஃபேன்ஸுங்க. ஸோ நான் ஒரு 24 இயர்ஸாக F1 பார்த்துட்ருக்குறேன். கிறிஷ் இப்போ நான் பார்க்குறனால அவனும் சேர்ந்து இப்போ பார்த்து அவனும் பெரிய ஃபேன் ஆகிட்டான். ஸோ நாங்கள் இப்போது நவம்பரில் போனோம். பட் ஆனால் F1 எப்போவுமே டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் நடக்கும் அபுதாபியில். ஸோ நாங்கள் அந்த செட்டப்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். ஸோ நீங்கள் F1 ட்ராக் இது வென்யூ டூர் மாதிரி நாங்கள் போயிருந்தோம். பட் அது இல்லாமல் நீங்கள் F3 கார்ஸ் ஓட்டுறதுனாலுமே நீங்கள் போய் அங்கே ஓட்டலாம். இப்போ இங்கே ஓட்டிகிட்ருக்காங்கல்ல, இதெல்லாம் F3 கார்ஸ் நீங்கள் புக் பண்ணி ஓட்டுறனா ஓட்டலாம். F3 கார்ஸ் ஓட்டுறக்கெலாம் ஒரு தனி கிக் இருக்கும். பட் ஆனால் அன்றைக்கி நாங்கள் எங்களுக்கு டைமும் இல்லை, பட் காஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்திங்கிறனால அன்றைக்கி நாங்கள் F3 கார்ஸ் ஓட்டல, வெறும் வென்யூ டூர் மட்டும் தான் போனோம். நீங்கள் வென்யூ டூரை அவங்களோட வெப்சைட் esmerina.com அவங்க வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது 179 திரம்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு. ஸோ நாங்கள் 3 பேருமே போயிருந்தோம். அதில் என்னென்ன காட்டுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போக போக நான் சொல்கிறேன். ஸோ டூர் பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ எங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு போய் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அதே இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கே பஸ்ஸில் இருந்து ஒரு 3 இடம் 4 இடம் கூட்டு போய் காட்டுவாங்க உள்ள ட்ராக்குக்குள்ளேயே. இப்போது ட்ராக் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஃபெராரி வேர்ல்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். இது எல்லாமே அந்த எஸ்மெரினா எல்லாமே ஒரே இடம் தானே, அதில் தானே ஃபெராரி வேர்ல்டுமே இருக்குது. ஃபெராரி வேர்ல்டு நெக்ஸ்ட்டு வீடியோவாக வரும், நீங்கள் பாருங்கள். எங்களை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போனது எஸ் இன் ஸ்கூல்ஸ் அப்படின்ட்டு. அவங்க இந்த ட்ராக்லேயே ஒரு ஸ்கூல் மாதிரி வச்சு காம்படிஷன்லாம் நடத்துகிறாங்க பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு. ஸோ இப்போ அவங்க ஃபிசிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணுவாங்கல்ல, ரேசிங் பற்றி அண்ட் ஏரோடைனமிக்ஸ், அதுக்கப்புறம் வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கார் மேனுஃபேக்சர் எல்லாத்துக்கும் என்ன அவங்க பண்ணலாம் அப்படிங்கிறது, ஸ்கூலில் என்ன லேர்ன் பண்ணுறாங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விதமாக காம்படிஷன் இருக்கும். ஸோ இங்கே ஸ்மால் ரேஸ் கார்ஸ் டெவலப் பண்ணி அதில் அந்த நைட்ரோஜன் சிலிண்டர் பின்னாடி வச்சு அதை இது பண்ணுவாங்க. நைட்ரோஜன் சிலிண்டரை போக் பண்ணாங்கன்னா அதோட ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ அவங்க பண்ணியிருக்க கார் ஃப்ரண்ட்டில் போகும். ஸோ இதில் யார் இருக்கிறதுலே பெஸ்ட்டு டிசைன் பண்ணுறாங்களோ அவங்களோட கார் தான் இருக்கிறதுலே ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ அது பசங்களுக்கு இப்போயே அந்த ரேசிங்கோட இது இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படிங்கிறக்காண்டி அந்த ஸ்கூலில் அதெல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க, காம்படிஷன் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு மோர் தென் 1200 ஸ்கூல்ஸில் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ இதுதான் ட்ராக்கு, அந்த நார்த் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ராக்கில் நீங்கள் அந்த F3 கார்ஸ் போகிறதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் அது இல்லாமல் ட்ராக் ரேசிங் ஸ்ட்ரிப்பும் இருந்தது. உள்ளே நாங்கள் போகல, ஏன்னா ட்ராக் ரேசிங் ஸ்ட்ரிப் எப்போவுமே கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு எங்களை கூப்பிட்டு போனது டீம்ஸ்லாம் அவங்க செட்டப் பண்ணி தங்குற வில்லாஸ்க்கு. ஸோ இது எல்லாமே ஐடென்டிக்கல் வில்லாஸ். மொத்தம் 10 டீம்ஸ் இருக்குதுங்க ஃபார்முலா 1ல். ஸோ அந்த 10 டீம்ஸ்க்கும் ஒவ்வொரு வில்லா கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க இருக்கிற டைமில் இங்கே தங்குறதெல்லாம் இங்கே தங்க மாட்டாங்க, ஹோட்டலில் இருக்கும் எல்லாருக்குமே. பட் ஆனால் அவங்க அந்த ரேசிங் நடக்கிறப்போ, ப்ராக்டிஸ் நடக்கிறப்போ, குவாலிஃபைங் அதெல்லாம் நடக்கிறப்போ இங்கே அவங்களோட பேண்ட்ரீஸு, அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிற அந்த ஏரியாஸ் மட்டும் இருக்கும். அது ஃபுல்லாக அவங்களே செட்டப் பண்ணிப்பாங்க. ஸோ என்ன சொல்லிட்டாங்க, இது எல்லாமே எம்டியாக தான் இருக்கும், எல்லா வில்லாவுமே எம்டியாக இருக்கும். பட் அவங்க வர அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி செட்டப் பண்ணிப்பாங்க. F1 எப்போவுமே என்னென்னா அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அவங்களே போய் செட்டப் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் போகிறப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ இது பார்த்திங்கனாலுமே உங்களுக்கு இது அவங்களோட கராஜ். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு மேலே இந்த கராஜ் ஃபுல்லாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இது எம்டி கராஜ். இங்கே வந்தாங்க இன்னொரு 1 மந்தில் F1 இருக்குல்ல, வரப்போ ஃபுல்லாக செட் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரியே உங்களுக்கு தெரியாது. கம்ப்ளீட்டாக எல்லாம் அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், கார் ஐட்டம்ஸ் இருக்கும், பயங்கர ஃப்ளட்டட் ஆகிடும். ஸோ இதுதான் பிட் லேன் ஸ்ட்ரெயிட்டு ஃபஸ்ட்டு காட்டினது. இப்போ காட்டுறது அந்த மெயின் இது ஸ்டார்ட் ஃபினிஷ் லைனு. ஸோ இதில் அந்த F3 கார்ஸ் போகிறது நான் காட்டியிருக்கேன். ஸோ நாங்கள் போனப்போ அங்கே F3 கார்ஸ் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த F3 கார்ஸ் போகிறதெல்லாம் காட்டிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இன்ஸ்ட்ரக்டர் போகிறாங்க, அவங்களுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி புக் பண்ணவங்க ஓட்டிகிட்டு போகிறாங்க அவங்க F3 கார்ஸை. எனக்கு ஒரு நாள் போய் அங்கே ஓட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை. இந்த வாட்டி எனக்கு பட்ஜெட் பயங்கரமாக ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால் நான் F3 கார்ஸில் இது ஸ்பெண்ட்
வின் பண்ணலை. பட் ஆனால் ஒரு நாள் நான் போய் F3 கார் ஓட்டணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பல நாள் கனவாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு எங்களை எங்கே கூப்பிட்டு போனாங்க அப்படின்னா ட்ராக் கூப்பிட்டு போனாங்க. இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த F1 ரேஸ் கார்ஸ் போகிற ட்ராக். ஸோ இதுதான் அந்த W ஹோட்டல். இது பயங்கர ஃபேமஸான ஒரு பாயிண்ட்டு இந்த ட்ராக்கில். ஸோ அப்படியே வந்து அந்த ஹோட்டலுக்கு அடியில், அந்த ஹோட்டலுக்கு ஒரு பிரிட்ஜோடு இருக்கும், அந்த ஹோட்டலுக்கு அடியில் அந்த ட்ராக் போகும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ட்ராக்கை டிசைன் பண்ணியிருக்காங்க W ஹோட்டலுக்கு. ஸோ ஃபுல்லாக வந்து இந்த பஸ்ஸில் ஃபுல் ட்ராக் எங்களுக்கு கூப்பிட்டு போகல, ஒரு 30% ஆஃப் த ட்ராக் வந்து பஸ்ஸில் கூப்பிட்டு போயிருப்பாங்க. அதாவது மெயின் இப்போ நீங்கள் F1 ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் அந்த இது மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து லூயிஸ் ஹாமில்டனை வந்து ஓவர்டேக் பண்ணது 2021 அந்த கார்னர்லாம் வந்து பஸ்ஸில் போகிறப்போ அது ஒரு தனி ஃபீலாக இருந்தது. ஓகே, இங்கே தான் அந்த சம்பவம் நடந்தது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ட்ராக் உங்களுக்கு ஃபுல்லாக கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு உங்களோட கண்ட்ரோல் சென்டர். இதுதான் மெயின் கண்ட்ரோல் சென்டரு. எல்லா ஃபுல் ட்ராக்குமே வந்து இட் இஸ் கவர்ட் வித் சிசிடிவி கேமராஸ், ஹை டெஃபினிஷன் சிசிடிவி கேமராஸ். ஸோ இந்த டிசிஷன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க, யார் வந்து பெனால்ட்டி கொடுக்கணும், எல்லாமே வந்து டிசிஷன் எடுக்கிறது எல்லாமே வந்து இந்த இடத்துல இருந்து ரேஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் இந்த டிசிஷன்ஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டிருக்கேன். பட் ஆனால் டூர் வந்து கிட்டத்தட்ட 1.5 hours கிட்ட போச்சு. ஸோ நீங்கள் ஒரு அந்த ட்ராக்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்களோ, இல்லை இஃப் யூஆர் ஃபார்முலா 1 ஃபேன் யூ கேன் டெஃபினெட்லி கோ. உங்களுக்கு அது ஒரு தனி வைபாக இருக்கும். ஸோ நாங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி துபாய் சீரீஸில் போட்டிருக்கேன். அதே மாதிரி தாய்லாந்து சீரீஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, thank you. Bye-bye.